வன்னி இது ஒரு பெரிய நிலப்பரப்பின் பெயர் அல்ல. காலங்கள் தாண்டியும் நிமிர்ந்து நிற்கும் இனத்தின் வரலாறு. தமிழுக்கும் வீரத்துக்கும் பெயர் போன ஈழ தேசத்தில் வடதிசையில் ஆனையிறவையும் தென் திசையில் அனுராதபுரத்தையும் கிழக்கே இந்து சமுத்திரத்தையும் கொண்டதாக இன்று சுருங்கி போய்விட்ட ஈழத்தின் இதய பூமியே வன்னி. ஒல்லாந்தர் ஆங்கிலேயர் என எந்த ஒரு ஏகாத்தியபத்தியத்திற்கும் பணியாத தமிழரின் பூமிதான் இந்த வன்னி. பீரங்கிகளை வாழ்கொண்டு வென்ற வாட்கொடி வீரன் பண்டார வன்னியனின் வீரதேசம் இந்த வன்னி. அந்நியர் முதல் இனவாதிகள் வரை ஆக்கிரமிப்பாளர்களுக்கு சிம்ம சொற்பனமாய் விளங்கிய வீரத்தின் விளைநிலம். வன்னி என்ற சொல்லுக்கு நெருப்பு என்ற அர்த்தம் என தமிழர் அகராதிகள் சுட்டிக்காட்டுகின்றது. நெருப்பு போன்ற சக்தி கொண்ட அந்த வீர மண்ணில் வன்னியர் என்ற சமூக அமைப்பை கொண்ட மக்கள் வாழ்ந்து வருகின்றனர். வன்னியின் நூற்றாண்டு தொன்மை பற்றி அனைவரும் அறிந்திருக்கலாம். ஆனால் வன்னியின் கற்கால தொன்மை பற்றி அறிவோர் நம்மில் எத்தனை சதவீதத்தினர்? இலங்கையின் தொல்லியல் ஆய்வாளர் கலாநிதி சிரான் தெரணியகல தெரிவித்த கருத்துக்கள் வன்னியின் கற்கால தொன்மைக்கு சான்று பகிர்கின்றன. கிறிஸ்துவுக்கு முன் 37,000 ஆண்டுகளுக்கு முன்னர் வன்னியில் கற்கால மக்கள் வாழ்ந்ததற்கான தொல்பொருட் சான்றுகள் பல பூநகரி பகுதியில் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன.